ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசனிங் கிளாஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பன் டு ஆல் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கான கிளாஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி April 22 ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து எழுத்து தொடர் வரிசை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காமனான ஒரு கிளாஸு. ஓகேவா? அடுத்த கிளாஸ்லேருந்து நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயிலான வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கூட சில பேர் வந்து ஜாயின் பண்ண நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி வந்து சொல்லிடுவேன். டெய்லியுமே நம்ம வந்து ஒர்க் ஷீட்டுமே கொடுத்துருவோம். ஓகேவா? அதனுடைய பிடிஎஃப்மே வந்து நான் இன்றைக்கி வந்து ஷோ பண்ணி காமிக்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் பார்த்துருப்போம். அந்த கிளாஸுக்கான ப்ராக்டிஸ் சம்ஸ்மே நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து மறுநாளுக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பிடிஎஃப்மே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? எல்லாமே நம்ம வந்து RS அகர்வால் பேஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஏன்னா அதில் தான் நமக்கு ரீசனிங் சொல்லி தனியாக ஒரு புக் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து நமக்கு கிளாஸ் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து சிலபஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க சிலபஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூல் படி நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். யாராவது நம்மளுடைய ரீசனிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 200. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் லிங்க்குமே இந்த ரீசனிங் கிளாஸ்க்கான ஃபுல் டீட்டெயில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறமாவும் நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். சீக்கிரமாக குயிக்காக ஜாயின் பண்ணி ரீசனிங் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். 20 டேஸ் தான் கரெக்டாக இருக்கும். அந்த 20 டேஸில் நம்ம மொத்தமே 20 கிளாஸ் இருக்கும். அந்த 20 கிளாஸில் நம்ம ரீசனிங் வந்து முடிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க சிலபஸை பார்ப்போம். ஓகேவா? இது வந்து குரூப் 4ல் உள்ள சிலபஸ், மேக்ஸில் உள்ள சிலபஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து நமக்கு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 25 கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து 6th to 10th வந்து போதும். ஓகேவா? 6லேருந்து 10th என்னென்ன டாபிக் இதில் இருக்கோ அந்தந்த டாபிக் 6ல் எங்கே இருக்குது, 10th எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 6th to 10th புக்கில் வந்து இதுக்கான வேர் டு ஸ்டடியுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ரீசனிங்க்கு வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஓகேவா? இந்த திறனறிவுன்னு கொடுத்துருக்காங்களா 15 கொஸ்டின்ஸ், இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? இதுக்கான கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? எல்லா கிளாஸஸுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை ஒரு பேஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து நம்ம ரீசனிங் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு பெய்ட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபஸ்ட் கிளாஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? நோட் வந்து போட சொல்லியிருந்தேன். அந்த நோட் எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிலபஸ் எழுதிடுங்க. ஓகேவா? நோட்டில் வந்து சிலபஸ் எழுதிடுங்க. ஓகேவா? என்ன சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு ரீசனிங்கில் வந்து மொத்தம் 10 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? அதில் தருக்க காரணிவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணிவியல், எண் எழுத்து காரணிவியல், எண் வரிசை. ஓகேவா? இதுதான் இருக்க போகுது. இங்கிலீஷ்லுமே பார்த்துடலாம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா SLC ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கு ரீசனிங்கில் வந்து பாருங்கள், லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் தான் இருக்கும். ஆனால் நம்ம 20 கிளாஸ் கிட்ட போட்டிருப்போம். ஓகேவா? ஏன்னா இதுக்குள்ளே லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறைய வரும். அதுமாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்லேயே வந்து ஆல்ஃபா தனியாக பார்ப்போம், நம்ம ரெண்டுமே சேர்ந்தும் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்பர் சீரிஸில் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். பசில்ஸ், டைஸ். ஓகேவா? இதுக்குள்ளேயே நமக்கு நிறைய குட்டி சப் டாபிக்லாம் உண்டு. ஏன்னா அதுலேருந்துமே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு தான் இருக்காங்க. அதனால ஒரு 20 கிளாஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸுமே 1 hour ஆச்சும் மினிமம் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, 1 hourலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். கிளாஸஸ் பொறுத்து, அந்த டாப்பிக்கை பொறுத்து அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். சின்ன டாப்பிக்னால் நம்ம குயிக்காக வந்து முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே எளிமையாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்பவே ஸ்லோவாகவும். ஏன்னா எல்லாருமே ரீசனிங் அப்படிங்கிறது வந்து புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பேசிக்லேருந்து நம்ம வந்து கிளாஸை வந்து கொண்டு போவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்டில் வந்து எல்லாருமே சிலபஸை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? என்ன சிலபஸ் அப்படிங்கிறது வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னால் நம்ம வந்து ஆல்ஃபபெட் சீரீஸை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? எழுத்து தொடர் வரிசை வந்து பார்க்க போகிறோம். ஆல்ஃபபெட் சீரீஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மட்டும் ABCD இருக்குல்ல, A to Z, அதுதான் ஆல்ஃபபெட் சீரீஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு A to Z நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தால ஹெட்டிங் போடுங்க. எல்லாருமே ஃபஸ்ட் டாபிக் வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ், எழுத்து தொடர் வரிசை அப்படிங்கிறத வந்து போடுங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் என்ன எழுத போகிறீங்கன்னா ABCD தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டாபிக் வந்து நமக்கு என்னது? எழுத்து தொடர் வரிசை. ஆல்ஃபபெட் சீரீஸ். ஓகேவா?
ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத பார்க்க போகிறோம்னா A to Z வரைக்கும் ABCD வந்து எல்லாருமே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? A B C D E F G H I J K L M. ஓகேவா? இந்த மாதிரி ABCD M வரைக்கும் எழுதிட்டு அடுத்து MN அப்படின்னு தானே வரும். அதை வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, N O P Q R S T U V W X Y Z இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வந்து இதுக்கு ஏக்கு ஆப்போசிட்னா நம்ம இசட் அப்படிம்போம், பிக்கு ஆப்போசிட் ஒய். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. அதுக்காக தான் உங்களை நான் வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துருந்தேன். இன்னொரு மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ABCD M. ஓகேவா? அது M வரைக்கும் எழுதிட்டு N அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து எழுதணும்னா அடுத்த வாட்டி எழுதும்போது லெஃப்ட் சைட்லேருந்து இன்னொரு வாட்டி வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே நம்பர் கொடுங்க. ஓகேவா? A to Z வரைக்கும் நமக்கு 26. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எங்கே கொடுக்கணும்னா நம்ம Nக்கு தான் கொடுக்கணும். ஓகே, 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேவா? A to Z வரைக்கும் இந்த மாதிரி ABCD எழுதி நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த A to Z வரைக்கும் நம்பர்ஸ் வந்து ஏக்குனா 1 ஜினா 7 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து போட்டுடலாம் அந்த மாதிரி சம்முக்குமே. அப்படி படிக்கலைன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த சம் கேட்டிருந்தாங்கன்னா டக்குன்னு எழுதி நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த சம் செய்யறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து சம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 20 சம் கிட்ட வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு டைப்ஸ் தான். ஓகேவா? இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ்லேருந்து இது எல்லாமே ஒவ்வொரு மாடல் தான். ஓகேவா? 15 சம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாடல் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா தொடரினுடைய அடுத்த உறுப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த சீரீஸில் வந்து நெக்ஸ்ட்டு டேம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் டேம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் வந்து இந்த தொடர்புடைய அடுத்த உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த 5 கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு சம்மே ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A, C, F, J, இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம ஏக்கு அப்புறமா என்ன சி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, ஜே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் வரதில் வந்து என்னது வந்து வரும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது ஒன்றே. ஓகே, ABCD அப்படிங்கிறது இருந்துட்டாலே நமக்கு வந்து உடனே நமக்கு தெரிஞ்சது என்னது இப்படி எழுதிடணும். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ABCD அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் போய் எழுதி நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ A C F J. ஓகேவா? இப்போ ஏக்கு நமக்கு நம்பர் என்னன்னு தெரியும். ஓகேவா? ஏக்கு வந்து 1. 1க்கு அப்புறமா வந்து இது இந்த ஏக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? B அப்படிங்கிறது வரும். ஓகேவா? பிக்கு அப்புறமா தான் நமக்கு C அப்படிங்கிறது வரும். அப்போது 2 லெட்டர் தள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? +2 C வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், சிக்கு அப்புறமா நமக்கு என்ன வரும்? D. அடுத்து என்ன லெட்டர் வரும்? E. அதுக்கப்புறமா தான் நமக்கு F அப்படிங்கிற லெட்டர் வரும். ஓகேவா? அப்போது 2 லெட்டர், அதாவது 1 2 3வது லெட்டர் தான் நமக்கு F. ஓகேவா? +3 அப்படிங்கிற லெட்டர். அப்போ எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? G வரும். அடுத்தது H, அதுக்கப்புறம் I, அதுக்கப்புறமா தான் 4வது லெட்டர் தான் நமக்கு J வரும். அப்போது +4 வந்து. ஓகேவா? எஃப்க்கு அப்புறமா ஒரு 4 லெட்டர் தள்ளி என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா J அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ பாருங்கள், +2 +3 +4 அப்படிங்கிறது இது ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போகுது. அப்போது ஒரு 5வது லெட்டர் என்னதோ, ஜேலேருந்து 5வது லெட்டர் என்னதோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஜேலேருந்து 5வது லெட்டர் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? ஜே பாருங்கள், இதான் ஜேலேருந்து 5வது லெட்டர் என்னது அப்படிங்க பார்ப்போம். 1 2 3 4 5. ஜேலேருந்து 5வது லெட்டர் என்னது? ஓ. அப்போ ஓ. ஓகேவா? நமக்கு இதில் இந்த 2 லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓக்கு அடுத்தது வந்து நமக்கு என்னது? 5க்கு அப்புறம் நம்ம வந்து +6. ஓகேவா? 6வது லெட்டர் என்னது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓக்கு அடுத்து 6வது லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு அதில் 2 லெட்டர் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6. ஓகேவா? U. ஆன்சர் வந்து என்னது? U. 6வது லெட்டர் வந்து U. இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? ABCD இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏ போடுங்க. இதுக்கு இடையில எத்தனை நம்பர், எத்தனை லெட்டரில் இருக்குது? 2வது லெட்டராக இருக்குது. ஏக்கு அப்புறம் B C 2வது லெட்டர். சிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை லெட்டர் இருக்குது? 2 லெட்டர் இருக்குது. அப்போ 3வது லெட்டர் வந்து F. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நம்பராக கூடிக்கிட்டே போகுது. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து
O, U. ஓகேவா, நமக்கு O, U. ஆன்சர் C. இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து செய்யணும். ஓகேவா, ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை எழுதி ஏதாச்சும் ஒரு மாடுலேஷனில் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒவ்வொரு ப்ளஸ் ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே போகுது. ஓகேவா, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகேவா, எப்படி இருக்குன்னு. ஓகே, ரெண்டாவது சம் பாருங்கள். AC, FH, KM, PR, கொஸ்டின் மார்க். ஓகேவா, அடுத்த உறுப்பு என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்குள்ள கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடருடைய அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்க அப்படிங்கிறது தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஓகேவா, AC போன சம்மில் எல்லாமே ஒவ்வொரு லெட்டராக இருந்துச்சு, ஒத்த லெட்டராக இருந்துச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டு லெட்டராக இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். AC, FH, KM, PR. ஓகே, ஏ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் லெட்டராக எடுங்க. ஓகேவா, A, F, K, P அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. ஓகேவா, ஏக்கு அப்புறம் F. அப்போ F அப்படிங்கிறது ஏலேருந்து எத்தனை லெட்டர் பாருங்கள். A, B, C, D, E, F. ஓகேவா, 5வது லெட்டர் தான் F. அப்போ ப்ளஸ் 5 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கு. அடுத்த பாருங்கள், Fலேருந்து K அப்படிங்கிறது எத்தனை லெட்டர் பாருங்கள். F, G, F அப்படிங்கிறது அடுத்தது. Fலேருந்து K எத்தனை லெட்டர் பாருங்கள். F, G, K, F, G, H, I, J, K அப்படிங்கிறது 5வது லெட்டர் தான். ஓகேவா, ப்ளஸ் 5. அடுத்தது பாருங்கள், கேக்கு அடுத்து நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் லெட்டர். ஓகேவா, இதில் ஃபஸ்ட் லெட்டரில் எல்லாமே இருக்கும். B அப்படிங்கிற லெட்டர் கிடைக்குது. அதுக்கும் இதுவும் பாருங்கள் எல்லாமே ப்ளஸ் 5 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கேயும் ப்ளஸ் 5 தான் வரும். வருதான்னு பார்த்துருமா. கேக்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்கும். K, L, M, N, O, P. ஓகேவா, P வந்து 5வது லெட்டர் தான். ஓகேவா, கேக்கு அப்புறமா இல்லை பார்த்துருங்க. கேக்கு அப்புறமா 5வது லெட்டர் வருதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏபிசிடி இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஏபிசிடியில் சொல்லியிருக்கேன். கே இருந்துச்சு, அதுலேருந்து 5வது லெட்டர் பியான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. ஓகேவா, 5வது லெட்டர் பி தான். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட் லெட்டர் நம்ம சிம்பிள். நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ஒரு ப்ளஸ் 5 வந்து கூட்டினா நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின் மார்க்குள்ள ஃபஸ்ட் லெட்டர் வந்து கண்டுபிடிச்சலாமா. ப்ளஸ் பிக்கு அப்புறமா பாருங்கள். B, Q, R, S, T, U. U வந்து பிக்கு அப்புறம்ல 5 லெட்டர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, V அப்படிங்கிற லெட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம B அப்படிங்கிறது VW அப்படிங்கிறது போட்டுடலாம். ஒருவேளை Vயில் வந்து 2 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்போது நம்ம இந்த 2வது செக்மெண்ட் வந்து இதே மாதிரி நம்ம யோசிக்கணும். ஓகேவா, சிக்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சிக்கு அப்புறம் நமக்கு இங்கே H. ஓகேவா, இப்போ இந்த 2வது செக்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, H அப்படிங்கிறது இருக்குது. இந்த H அப்படிங்கிறது எதுலேருந்து பார்ப்போம். சிக்கு அப்புறமா H எத்தனாவது லெட்டராவது பாருங்கள். C, D, E, F, G, H. இதுவும் ப்ளஸ் 5 தான். ஓகேவா, ப்ளஸ் 5. அடுத்தது வந்து நமக்கு என்ன லெட்டர் இருக்குது. Hக்கு அப்புறமா வந்து M. இது வந்து 2வது. ஓகேவா, 2வது செக்மெண்ட்டில் இருக்குன்னா 2வது ஆர்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்லாம் நம்ம வந்து பார்க்கோம். ஓகேவா, ஒருவேளை இதில் வந்து V அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்போ ஒரே ஆப்ஷனாக கொடுத்ததுனால ஆன்சர் B அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடலாம். ஒருவேளை இங்கே 2 ஆப்ஷன் இதுலேயும் V இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக 2வது செக்மெண்ட்லேயும் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தா ஆகணும். அப்போ பாருங்கள், M அப்படிங்கிறது எத்தனை லெட்டர்னு பார்ப்போம். Hலேருந்து Hக்கு அப்புறம் I, J, K, L, M. அப்போ ப்ளஸ் 5 தான். ஓகேவா, அதேமாதிரி அடுத்ததும் கண்டிப்பாக நமக்கு ப்ளஸ் 5 தான் இருக்குது. ஏன்னா 2 லெட்டருமே ப்ளஸ் 5 மேலே எல்லாமே ஒரே ரூலில் தான் வருது. 5 லெட்டர் கூட்டியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ R அப்படிங்கிறது வந்து 5 லெட்டர் கூட்டியிருப்பாங்க. அப்போ Rக்கு அப்புறமா ஒரு ப்ளஸ் 5 கூட்டினா அடுத்து என்ன லெட்டர் வருது. W வருதான்னு பார்த்துருவோமா. நமக்கு ஆன்சர் வந்து W தானே. அப்போ W வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். Rக்கு அப்புறமா R. ஏபிசிடி நம்ம வந்து தெரிஞ்சிட்டாலும் இந்த மாதிரி கையிலே வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து போட்டுடலாம். அப்படிலாம் நீங்கள் எழுதிருங்க. ஓகேவா, Rக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். R, S, T, U, V, W. ஓகேவா, இது 5 லெட்டர் இருக்கான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. 5வது லெட்டர் இருந்து நமக்கு W. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு கரெக்ட் தான். ஓகே, ஓவர். அப்போ ஆன்சர் Vயும் W. VW. இது வந்து ஒரே ஆப்ஷனாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேர்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஃபஸ்ட்டு சீரீஸில் இருக்கிறத வந்து எந்தெந்த சீரீஸில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன் Vயில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த 2வது சீரீஸுமே வந்து கண்டுபிடிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரதுனால டைம் ஆகுது. நீங்கள் டக்குன்னு குயிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து போட்டுருவீங்க. ஓகேவா,
நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் நீங்கள் செய்கிறதுக்கே நேரம் ஆகுது அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு லெட்டராக சொல்லித்தரோம். நீங்கள் செய்யும் போதுல அது 2 செகண்ட் ஒரு நமக்கு மேக்ஸிமம் 25 கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து மேக்ஸிமம் 2 நிமிஷம் வந்து டைம் எடுக்கலாம். ஓகேவா? டிஎன்பிசியை பொறுத்தளவு ஓகேவா? டிஎன்பிசியில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ரீசனிங்கில் வந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ். ஓகே, 3வது கொஸ்டின் இப்போ பார்ப்போம். 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? PMO, EOQ, HQS, கொஸ்டின் மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு மட்டும் நம்ம ஒத்த லெட்டர் வச்சும் பார்த்துட்டோம், 2 லெட்டர் வச்சும் பார்த்துட்டோம். இப்போ 3 லெட்டர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது PMO அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. PMO, EOQ, HQS, இதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஃபஸ்ட் லெட்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் எது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஏன்னு பாருங்கள், இங்கே மட்டும் தான் ஆப்ஷன் வச்சு அப்போ நம்ம ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாலே. ஓகேவா? அப்போ பிக்கு அப்புறம் பிக்கு அடுத்தது வந்து இ எத்தனாவது லெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். BABCDE, இ அப்படிங்கிறது 3வது லெட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ +3 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அடுத்தது ஈக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஹச் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஃபஸ்ட் லெட்டர். ஓகேவா? கமாக்கு அப்புறமா ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்கலாம், 3 லெட்டர் இருக்குது. ஈக்கு அப்புறமா நமக்கு ஹச் அப்படிங்கிறது இருக்குது. ஈக்கு அப்புறம் ஹச் அப்படிங்கிறது எப்போ வந்து எத்தனாவது லெட்டராக இருக்குன்னு பார்ப்போம். EFFGH, ஹச் அப்படிங்கிறது +3. ஓகேவா? இப்போவும் 3வது லெட்டர் தான் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம என்ன செய்யணும்? 3வது லெட்டர் +3 தான் போடணும். ஓகேவா? இந்த +3 எதுக்கு போடுறதுன்னு தெரியல. 3வது லெட்டர் ஹச்சுக்கு அப்புறமா 3வது. இப்போ ஹச்சிலேருந்து ஹச் அப்படிங்கிறது கிடச்சிட்டு நம்ம ஹச்லேருந்து 3வது லெட்டர் என்னன்னு பார்க்கணும். 1 2 3 +3 இதுக்கு தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? +3 அப்படின்னா என்னது? 3வது லெட்டர் ஹச்சுக்கு அப்புறம் உள்ள 3வது லெட்டர் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கே. அப்போது ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு வந்து கே அப்படிங்கிறது கிடச்சிட்டு அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னே ஏ அப்படிங்கிறது ஒரே இதில் போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம செகண்ட் இதுவுமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? கேக்கு அப்புறம் எஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போது நம்ம 2வது பார்ப்போம். ஓகேவா? MOQ. ஒருவேளை கேலேயே நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இப்போ 2வது லெட்டரை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? எம்முக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஓ அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, எம்முக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? MPMNO, 2வது லெட்டர். ஓகேவா? ஓ அப்படிங்கிறது வந்து 2வது லெட்டர் +2 MNO. அடுத்த லெட்டர் நமக்கு என்ன இது இருக்குது? செகண்ட் ஆர்டரில் உள்ளதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓக்கு அப்புறம் Q அப்படிங்கிறது இருக்குது. ஓக்கு அப்புறம் OPQ. அப்போது +2 தான் இதுலேயும் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? OPQ, Q தான் இதில் 2வது லெட்டர். ஓக்கு அப்புறம் 2வது லெட்டர். அடுத்து என்னது? நம்ம அதுவே +2 Qக்கு அப்புறமா பாருங்கள் RS, எஸ் அப்படிங்கிறது நமக்கு இதில் 2வது லெட்டர் ஆகும். +2 இந்த மாதிரி சீரீஸ் இதில் வந்து ++3 வந்து ஆட் ஆகிட்டு போகுது. 2வது சீரீஸில் +2 வந்து ஆட் ஆகிட்டு போகுது. எஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தான் இந்த U அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இதுவும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேவா? U தான் கிடைக்குது அப்படிங்கிறத. ஓ 3வது லெட்டர் வந்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் மோஸ்ட்லி இந்த கேயும் வந்து ஃபஸ்ட் வர மாதிரி வேணால் கொடுப்பாங்க. அதனால் நம்ம 2வது வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓக்கு அப்புறம் நமக்கு என்னது? Q வந்து பார்ப்போம். ஓக்கு அப்புறமா இதில் OPQ, இதில் வந்து நமக்கு +2 அப்படிங்கிறத வந்து ஆட் ஆகுது. Qக்கு அப்புறமா வந்து நமக்கு இங்கே என்ன வருது? எஸ் அப்படிங்கிற லெட்டர் வருது. ஓகேவா? எஸ் QRS +2 வந்து ஆட் ஆகுது. அடுத்து அப்போ இங்கேயும் நமக்கு +2 தான் வந்து நமக்கு ஆட் ஆகும். STU வந்து வரும். ஓகேவா? ஆன்சர் நமக்கு U வந்திருக்கான்னு பாருங்கள். U வந்திருக்கா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு பி ஃபஸ்ட் லெட்டர் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை லெட்டர்ஸில் வந்து நம்ம கொடுத்துருந்தாலும் அதில் ஃபஸ்ட் லெட்டர் எத்தனாவது லெட்டருக்கு எத்தனாவது லெட்டர் கேப், அதுக்கு ஊடையில் எத்தனை லெட்டர் விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஈக்கும் ஹச்சுக்கும் எத்தனை லெட்டர் கேப் இருக்குது, ஹச்சு வந்து எத்தனாவது லெட்டர் ஈக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம அது வந்து போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் அடுத்த உறுப்பு வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த 4வது சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? எல்லாருமே இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து இந்த 4வது கொஸ்டினுக்கு பாருங்கள். போன சம் பார்த்த மாதிரியே தான் நமக்கு. ஓகே, இப்போது இந்த 4வது கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்னென்னு பார்ப்போம். YEP அப்புறம் WFDUHG. WFDUHGSKI.
பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நோட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக எழுதுங்க ஓகேவா. கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டுருங்க ஓகேவா. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் சம் வந்து செஞ்சு பாருங்கள் ஓகேவா. ஏன்னா ப்ராக்டிஸ்க்குன்னு சொல்லி நம்ம நிறையவே சம் கொடுப்போம். இது வந்து ஒவ்வொரு சம் வந்து ஒவ்வொரு மாடல் அப்படிங்கிற விஷயம் அந்த நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போகிறதுக்கு டக்குன்னு இந்த ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஓகேவா. எல்லாருமே ப்ராப்பராக வந்து நோட்டை வந்து இது பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, ஒய் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்தது டபிள்யூ அப்படிங்கிறது இருக்குது, யூ அப்படிங்கிறது இருக்குது, எஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெட்டரில் நம்ம எல்லாமே எடுப்போமா. ஒய் டபிள்யூ ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஏபிசிடி அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் எழுதிடலாம். CDEFGHIJKLMNOPQRS TUVWXYZ. ஓகே, நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துரும், ஒய் அப்படிங்கிறது இருக்குது. ஒய்க்கு அப்புறம் நமக்கு என்ன லெட்டர் இருக்குது, டபிள்யூ அப்படிங்கிறது இருக்குது ஓகே. வந்து சீரிஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒய் அப்படிங்கிறது இருக்குது, நமக்கு வந்து டபிள்யூ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒய்க்கு முன்னாடி எத்தனை, 1 2 ஓகேவா, -2 ஓகேவா. இது வந்து -2 அதாவது ரிவர்ஸில் வருது, அதனால் நம்ம மைனஸ் போடுது ஓகேவா. ஒருவேளை ஒய்க்கு அப்புறம் ஏ இருந்துச்சு அப்படின்னா நம்ம +2 ரெண்டாவது லெட்டர் வந்து ஒய்க்கு முன்னாடி உள்ள ரெண்டாவது லெட்டர். அதேமாதிரி இப்போ அடுத்த லெட்டர் வந்து நமக்கு என்னது, டபிள்யூக்கு அப்புறமா வந்து யூ அப்படிங்கிற லெட்டர் இருக்குது ஓகேவா. அதாவது நம்ம இதில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் இருக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து எப்படி வந்து அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. அப்போ தான் நம்ம கொஸ்டின் மார்க்கில் ஃபஸ்ட் சீரிஸ் எப்படி வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் QQ அப்படிங்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் டைம் ஆகும், ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து யூ அப்படிங்கிறது இருக்குது, அப்போ டபிள்யூ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆட் ஆகுறதே பார்த்தோம், இப்போ மைனஸ் ஆகுறதுல வந்து பார்க்கும் ஓகேவா. யூ அப்படிங்கிறது இருக்குது டபிள்யூக்கு அப்புறம் பாருங்கள். அப்போ டபிள்யூக்கு அப்புறமா 1 2 -2லே தான் போகுது ஓகேவா. அடுத்தது இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஏபிசிடி எழுதிடணும், ஏன்னா நீங்கள் ரிவர்ஸில் வரும்போதுல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து யூக்கு அப்புறம் நமக்கு என்ன லெட்டர் கிடைக்கி, எஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த எஸ்ஸும் -2லே தான் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். யூக்கு அப்புறமா பாருங்கள் 1 2 ரெண்டாவது லெட்டர் தான் எஸ் ஓகேவா. அப்போ இங்கேயும் -2 தான். அப்போ அடுத்த லெட்டர் -எஸ்லேருந்து -2 லெட்டர் என்ன லெட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்ஸுக்கு அப்புறம் -2 ஆர் Q ஓகேவா. ரெண்டாவது லெட்டர் வந்து Q தான் ஓகேவா. ரிவர்ஸில் வரும்போதுல ரெண்டாவது லெட்டர் வந்து Q அப்படிங்கிற லெட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து Q பாருங்கள். ஆப்ஷனில் 3 Q இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த வாட்டி நம்ம ரெண்டாவது லெட்டருமே கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அந்த ரெண்டாவது சீரீஸை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ரெண்டாவது சீரீஸில் வந்து EFHK எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். EFHK அடுத்த லெட்டர் இது கூட எந்தெந்த நம்பர் ஒரு இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு ஆட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது. EF பாருங்கள், EF ஈக்கு அப்புறம் நமக்கு எஃப் தான் வரும். அப்போ எனது +1 தான் ஆட் ஆகிருக்கு ஓகேவா. +1 எஃப்க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், ஜி அப்படிங்கிறது வரும் ஓகேவா. ஜிக்கு அப்புறமா தான் ஹச் வரும். அப்போ +2 2 லெட்டர் ஓகேவா, 2 லெட்டர் ஆட் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஹச் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. ஹச்சுக்கு அப்புறமா வந்து கே வந்திருக்கு. I 1 2 3 ஓகேவா. +3 ஓகேவா. இது வந்து 1 1 கூடிக்கிட்டே போகுது. +3 +1 அடுத்து 2 3. அப்போது அடுத்து நமக்கு என்னது +4 ஓகேவா. கேக்கு அப்புறம் 4 லெட்டர் 1 2 3ன்னு கூடிக்கிட்டே போகுது. அப்போது 4வது லெட்டர் கேக்கு அப்புறம் 4வது லெட்டர் வந்து பார்க்கணும். 1 2 3 4 ஓகேவா. அதனால் இந்த ஆர்டர் படி எழுதியிருக்கோம் ஓகேவா. நீங்கள் NOP இந்த ஆர்டரில் எழுதினீங்கன்னா அப்படியே இங்கே மாக்க தான் கொண்டு வரணும் ஓகேவா. இங்கே மாக்க வந்து கொண்டு 1 2 3 4 அப்படின்னு எழுதிடக்கூடாது. LMNO ஓ தான் ஆன்சர் ஓகேவா. இது வந்து 1 2 3 4 அப்படியே கூடிக்கிட்டே போகுது. அப்போ ஆன்சர் QO. QOலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் A ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது செக்மெண்ட் கண்டுபிடிக்கும் போச்சு, ரெண்டாவது சீரிஸ் கண்டுபிடிக்கும் போச்சு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அப்படி கண்டுபிடிச்சா. அடுத்த B அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம மூணாவதுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வந்திருக்கு அந்த BG அப்படிங்கிறது. பிக்கு அப்புறமா வந்து நமக்கு மூணாவது G. இங்கேயும் பாருங்கள், இது வந்து இது வந்து D ஓகேவா. ஓகே, D எப்படி வந்து, G எப்படி வந்தது, I எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். B D அதுக்கப்புறமா வந்து நமக்கு என்னது G வந்திருக்கு. ஜிக்கு அப்புறம்
ஐ அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது கூட பிக்கு அப்புறம் நமக்கு டி சி ஒரே ஒரு லெட்டர் 2 லெட்டர் ஓகேவா, ப்ளஸ் 2வது லெட்டர் டி வந்து 2 லெட்டர் தள்ளி இருக்குது ஓகேவா. அப்போ +2. டிக்கு அப்புறம் ஜி அப்படிங்கிறது இருக்குது 1 2 3 லெட்டர் தள்ளி வந்துருக்கு ஓகேவா. இது வந்து +3 அடுத்து. அப்போ நம்ம கண்டிப்பாக +4 தான் வரும் ஓகேவா. 4 வருதான்னு பார்த்துருமா. இப்போ பாருங்கள் 2 3 4 4 லெட்டர் தான் ஐயே வரும் ஓகேவா. ஜிக்கு அப்புறம் 1. பாருங்கள் ஜிக்கு அப்புறம் ஐ 1 2 2வது லெட்டரில் வருது. நம்ம இந்த மாதிரி பாருங்கள் நானே இப்போ வந்து யோசிக்க முடிச்சு என்னது இது 2 வந்துட்டு அடுத்த 3 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது லெட்டர் தான் நமக்கு ஐயா வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னது 2வது லெட்டர்லேயே ஐயா வந்துருச்சு. அப்போ இந்த சீரிஸ் எப்படி வருது, ஃபஸ்ட்டு இந்த நம்பரும் வந்து நமக்கு +2 வந்து ஆட் ஆகுது. அடுத்த லெட்டருக்கும் +3 வந்து ஆட் ஆகுது. அப்போ அதுக்கடுத்த லெட்டருக்கும் +2 அப்படிங்கிறது ஆட் ஆகுது. அப்போது இந்த ஐக்கும் அடுத்த லெட்டருக்கும் என்ன ஆட் ஆகும், +3 அப்படிங்கிறது தான் ஆட் ஆகும் ஓகேவா. பார்த்துருவோமா, +3 தான் வருதான்னு. ஐக்கப்புறம் ஒரு 3 லெட்டர் கூடுங்க, 1 2 3 3வது லெட்டர் வந்து எல் அப்படிங்கிறது வருது ஓகேவா. எல் வருதான்னு பார்ப்போம் ஆன்சரில். ஓகே வருது QOL ஆன்சர் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீரீஸை பார்த்துட்டு ஓகேவா டக்குன்னு நம்ம +2 வருது +3 வருது அடுத்த +4 தான். நானே இப்போ கெஸ் பண்ண முடிச்சா டக்குன்னு அடுத்த 4 நம்பர் நம்ம 4 லெட்டர் வந்து ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க ஓகேவா. இதுவே நம்ம இது லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆன்சரில் வந்து பாதிக்காது. நம்ம டக்குன்னு வந்து போட்டுருவோம். இதுவே ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து ஒரு 2 லெட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 3வதுக்கு வந்து டக்குன்னு வந்து கண்டுபிடிக்காமல் ஓகே அடுத்து +4 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணால் ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஸோ வந்து இதுக்கும் ஒரே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து +3 +4 படாமல் ஃபஸ்ட் லெட்டர் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி வந்து 3rd லெட்டர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா. 4th லெட்டர். ஓகே இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இதான் வந்து தொடரை வந்து அடுத்த கண்டுபிடிக்கிற லாஸ்ட்டு சம் ஓகேவா. தொடரினுடைய அடுத்த உறுப்பில் நெக்ஸ்ட் டேம் வந்து கண்டுபிடிக்கிறதுலே நம்ம 5 மாடல் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேவா. 5வது மாடல் வந்து பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ABD கொடுத்துருக்கிறது வந்து எழுதிடலாம். ABD DGK HMS MTP SPL. பார்க்க உங்களுக்கு ஒரே மாடல் இருந்த மாதிரி இருக்கும். திரும்ப உங்களுக்கு நிறைய மாடல், அதாவது ஒரு லெட்டர் வச்சு பார்த்தா 2 லெட்டர் 3 லெட்டர்லாம் வந்து பார்த்தோம். அடுத்த ரிவர்ஸில் வர வச்சுக்கூடிய லெட்டர்ஸ் கூட நம்ம வந்து பார்த்தோம். அதுமாதிரி ஜம்பிளிங், அதாவது ஜம்ப் பண்ணி நமக்கு இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுருங்க ஓகேவா. ஓகே இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் லெட்டர் எடுங்க. அப்போ தான் நமக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும். நம்ம போட்டு நம்ம மண்டையை போட்டு இந்த 3 லெட்டருக்குள்ளேயே உருட்டிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஃபஸ்ட் லெட்டர் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. அடுத்தது வந்து நமக்கு வந்து டி இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு ஹச் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக அந்த சீரீஸில் உள்ளது ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிருங்க ஓகேவா. ஏன்னா நம்ம இந்த சம்மில் பார்த்த மாதிரி நம்ம +4 அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். அப்படி கூட இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிருவோம் ஓகேவா. இதுக்கு என்னென்ன எத்தனை லெட்டர் வந்து தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏக்கு அப்புறமா இது வந்து டி இருக்குது. அப்போ BCD அப்படிங்கிறது 3வது லெட்டர் 3 லெட்டர் ஆட் ஆகிருக்கும் ஓகேவா. ஏக்கு அப்புறம் BCD டி அப்படிங்கிறது 3வது லெட்டர். டியிலேருந்து ஹச் எத்தனை லெட்டர், ஹச் வந்து எத்தனை லெட்டர்னு பார்க்கமா, DEFGH அப்படிங்கிறது வந்து 4வது லெட்டர். ஹச்லேருந்து எம் வந்து எத்தனை லெட்டர் பார்க்கும், HIJKLM எம் அப்படிங்கிறது வந்து 5வது லெட்டர். எம்லேருந்து எஸ் அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர் பார்ப்போம், MNN அப்படிங்கிறது 1வது லெட்டர். NOPQRS எஸ் அப்படிங்கிறது வந்து 6வது லெட்டர். நீங்களுமே கனெக்ட் பண்ணி பாருங்கள், 6வது லெட்டர் வரும் ஓகேவா. நீங்களுமே நான் சொல்கிறதுனால அப்படி எழுதாதீங்க, நீங்களுமே இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஓகேவா. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 சம் வந்து பார்த்துட்டோம். அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த சம் எப்படி செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் எனக்கு முன்னாடியே அப்படியே செஞ்சுட்டே வாங்க ஓகேவா. எஸ் அப்படிங்கிறப்போ அப்போ கண்டிப்பாக இதில் வந்து என்னது 7 லெட்டர் ஆட் ஆன எஸ்ஸுக்கு அப்புறம் 7வது லெட்டர் என்னதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஸ்ஸுக்கு அப்புறம் 7 லெட்டர் பாருங்கள், எஸ் அப்புறம் TUVWXYZ தான் 7வது லெட்டர் வருது. அப்போ ஆன்சர் வந்து என்னது இசட். பாருங்கள் இசட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த 2வது சீரிஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே. BGM அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதுவோம் ஓகேவா. 2வது சீரிஸ் வந்து கண்டுபிடிப்போமா.
இந்த 3 லெட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு சீரீஸில் ஃபஸ்ட் லெட்டர் எப்படி வந்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா 2வது லெட்டர் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. பிக்கு அப்புறமா என்ன லெட்டர் இருக்குது, இந்த ரெண்டாவது செக்மெண்ட்டில் ஜி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஜிக்கு அப்புறம் எம், எம்முக்கு அப்புறம் டி அப்படிங்கிறது இருக்குது. டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, பி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த லெட்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ இந்த பியிலேருந்து ஜி வந்து எத்தனை லெட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். சி, இ, சி, டி, இ, எஃப், ஜி. ஓகேவா. 5வது லெட்டர் ப்ளஸ் 5வது லெட்டர். ஜிலேருந்து எம் அப்படிங்கிறது எத்தனை லெட்டர் பார்ப்போம். ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம். அப்போ ப்ளஸ் 6 லெட்டர், 6வது லெட்டர். ஓகே. எம்லேருந்து டி எத்தனை லெட்டர் பார்ப்போம். என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி. ஓகேவா. ப்ளஸ் 7வது லெட்டர். அப்போ கண்டிப்பாக இது வந்து ப்ளஸ் 8வது லெட்டராக தான் இருக்கும். டீலேருந்து பி எத்தனை லெட்டர் பார்ப்போம். ஓகேவாங்க. பாருங்கள், டீக்கு அப்புறம் பி அப்படிங்கிறது வருது. ஓகேவா. டீலேருந்து நம்ம 8வது ப்ளஸ் 8 நம்பர் போகணும். ஓகேவா. டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதுலேருந்து 8வது லெட்டர் 1 2 3 4 5 6 7 8. 8வது லெட்டர் வந்து என்னது அப்படியே. ஓகேவா. எதுக்கு உங்களை நான் இப்படி எழுத சொன்னான்னு தெரியுதா. டக்குன்னு டி அப்படின்ட்டு இருக்குது. டீக்கு அப்புறம் நம்ம 8 ப்ளஸ் 8 லெட்டர் வந்து ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. 8வது லெட்டர் அப்படிங்கிறது நமக்கு பி அப்படிங்கிற லெட்டர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. ஓகேவா. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் 9 அப்படிங்கிறது நம்ம பிக்கு அப்புறம் ப்ளஸ் 9. அப்போ பியிலேருந்து 9வது உறுப்பு 9வது லெட்டர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. 9வது லெட்டர் வந்து என்னது நமக்கு கே. அப்போ இசட் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இசட்னு. 2வது லெட்டர் வந்து நமக்கு என்னது கே. அப்போது 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இப்போ நம்ம வந்து 3 ஆப்ஷன் இருந்ததில் வந்து 2 ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டோம். அப்போது 3வது லெட்டர் நம்ம இந்த சமுக்கு வந்து கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகேவா. டி, கே. 3வது லெட்டரும் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து போட முடியும். ஓகேவா. அப்போ டிக்கு அப்புறம் நம்மளுக்குலேருந்து கேக்கு அப்புறம் லாஸ்ட் உறுப்பு. ஓகேவா. லாஸ்ட் டேம் வச்சு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட் டேம் என்ன அப்படிங்கிறது. கேக்கு அப்புறம் எஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் நமக்கு என்னது இருக்குது, பி அப்படிங்கிறது இருக்குது. பிக்கு அப்புறம் எல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. எல்லுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்க கண்டுபிடிக்கணும். டிக்கு அப்புறம் என்னது கே. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐஜே கே. கே அப்படிங்கிறது ப்ளஸ் 7 லெட்டர் ஆட் ஆகிருக்கு. கேக்கு அப்புறம் எஸ் வந்து எத்தனை லெட்டர்னு பார்ப்போம். கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். எஸ் அப்படிங்கிறது வந்து 8வது லெட்டராக இருக்குது. ஓகேவா. எஸ்லேருந்து பி எத்தனை லெட்டர்னு பார்ப்போம். ஓகேவா. இது வந்து ரிவர்ஸில் வருது. அப்படியே எஸ்லேருந்து எஸ்ன்னு இருக்குது. அதுலேருந்து 8 லெட்டர் கூட்டுங்க. ஓகே. 1 2 3 4 5 6 7 8. டியிலேருந்து கே வந்து டி இருக்குது, கே இருந்துச்சு. ஓகே. 1 2 3 4 5 6 7. 7வது லெட்டர் தான் கே. கேக்கு அப்புறம் எஸ் வந்து 8 லெட்டரான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. 8வது லெட்டர். ஓகேவா. எஸ் அப்படிங்கிறது நமக்கு 8வது லெட்டர். ஓகேவா. அப்போ எஸ்லேருந்து பிக்கு வந்து ப்ளஸ் 9. ஓகேவா. 9 உறுப்பை கூட்டினா நமக்கு பி வருதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து 8 ஏ வந்து 8ன்னு வந்துச்சு, பி வந்து 9. ஓகேவா. ஓகே. அப்போ ப்ளஸ் 9 வருது. பிக்கு அப்புறம் ப்ளஸ் 10 வந்து நமக்கு எல் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். பிக்கு அடுத்த பி இருக்கலாம். பிக்கு அப்புறம் ஒரு 10 உறுப்பை கூட்டம் வச்சு நமக்கு எல் வந்து 10வது இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 10வது இடத்துல இருக்குது. ஓகேவா. அப்போ எல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ளஸ் 11. ஓகேவா. எல்லுக்கு அப்புறமா வந்து நம்ம எத்தனை லெட்டர் கூட்டணும், 11 லெட்டர் வந்து கூட்டணும். அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா. எல்லுக்கு அப்புறம் 11வது லெட்டர் என்னது இருக்கும், அதுதான் நமக்கு ஆன்சர். 1 நீங்கள் வந்து பக்கத்தில் ஏபிசிடி அப்படிங்கிறத ஒவ்வொரு சமுக்கும் தனித்தனியாக எழுதிருங்க. ஓகேவா. எல்லுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 வந்து என்னது நமக்கு டபிள்யூ அப்படிங்கிற லெட்டர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது இசட்கேடபிள்யூ. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். இசட்கேடபிள்யூ ஆன்சர் வந்து பி. ஓகேவா. இந்த சமுக்கு வந்து நம்ம 3 லெட்டருமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா. இங்கே ஏபிசிடி அப்படிங்கிறது வந்து நான் வந்து தள்ளி இருந்ததுனால எனக்கு டைம் ஆச்சு. ஏபிசிடி அப்படிங்கிறத பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்தில் எழுதி வச்சுட்டு கடகடன்னு போட்டிங்கன்னா எத்தனை லெட்டர் தள்ளி வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா. ஓகே. இப்போது இதில் என்ன பார்த்துருக்கோம்னா
தொடருடைய நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 5 சம் வந்து பார்த்துட்டோம். ஒரு 5 மாடலுமே ஒரு டிஃப்ரெண்ட் சம்மாக தான் இருந்துச்சு, பார்த்துட்டோம். இதுக்கான ப்ராக்டிஸ் சம்மே வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் அதை எப்படி வந்து நீங்கள் எனக்கு கேட்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ 6வது சம் பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், கூடயே நம்பர்ஸும் வருது. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ இந்த வாட்டி நம்பர்ஸும் பார்க்கணும், லெட்டர்ஸும் பார்க்கணும். அது எப்படி வந்துச்சு? லெட்டர்ஸ் சேம் மெத்தட் தான். ஓகேவா? இசட்டுக்கு அப்புறம் நம்ம எப்படி இப்போ ஏக்கு அப்புறம் என்ன லெட்டர்? ஏ இதில் வந்து என்ன கொஸ்டின் இருக்குது? இசட். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு. எப்பவும் போலே லெட்டர்ஸ்க்கு இதே மெத்தட் தான். ஓகேவா? ஏபிசிடி எழுதுகிறோம். இசட்டுக்கும் எக்ஸுக்கும் எத்தனை லெட்டர்ஸ் கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி தான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் வந்து நம்ம எழுதிடலாமா? அந்த சம்மில் வந்து நமக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? ஃபுல் லெட்டர்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. இதில் வந்து லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். இசட் 1 ஏ கமா எக்ஸ் 2 டி கமா வி 6 ஜி கமா 3 12 ஜே கமா ஆர் 88 எம் கமா பி 44 பி கமா கொஸ்டின் மார்க். ஓகேவா? அந்த கொஸ்டின் மார்க்கில் லெட்டர் தான் நம்ம வந்து அடுத்த உறுப்பை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே கொஸ்டின் தான். கொஸ்டின் என்னென்னா அடுத்த உறுப்பே கண்டுபிடிக்கும். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரூல்? நமக்கு இந்த ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு எல்லா உறுப்பு ஒவ்வொரு கமாக்கு இருக்கக்கூடிய அதில் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து அப்போ தான் நமக்கு இதில் என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இசட் எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்க்கு அப்புறமா பி, பிக்கு அப்புறமா டி, டிக்கு அப்புறமா ஆர், ஆருக்கு அப்புறமா பி, பிக்கு அப்புறமா என்ன லெட்டர் வரும் அப்படின்னு தெரியுமா? நம்ம இசட்டுக்கும் எக்ஸுக்கும் ஏபிசிடி இதில் எழுதிடுவோமா? மேலே போக வேண்டாம்ல, ஏபிசிடி. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஒவ்வொரு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே? KLMNO PQRSTUVWXYZ. ஓகேவா? ஓகே, இப்போ இசட்டுக்கும் எக்ஸுக்கும் ரிவர்ஸில் வந்துருக்கு. ஓகேவா? இது எல்லோரும் பார்த்தாலே தெரியுது ரிவர்ஸில் வந்துருக்கு. இசட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது உறுப்பு, 2 உறுப்பு தள்ளியிருக்கு. அப்போ -2. ஓகேவா? ரிவர்ஸில் வரதுனால நம்ம -2 அப்படிங்கிறத போடுறோம். அடுத்த எக்ஸுக்கும் விக்கும் எத்தனாவது லெட்டர்? எக்ஸ்லேருந்து வி வந்து எத்தனை லெட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். 2வது லெட்டராக இருக்குது. அப்போ -2 தான். அதுவே வியிலேருந்து டி வந்து எத்தனை லெட்டர் பார்ப்போம். வின்னா இருக்குது, டி அப்படிங்கிறது -2 தான். ஓகேவா? அடுத்த டீலேருந்து 6வது வந்து எத்தனை லெட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2. அப்போ -2. அடுத்த ஆர்லேருந்து பி அப்படிங்கிறது 2வது லெட்டர் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ -2. ஓகேவா? அப்போ பியிலேருந்து அடுத்த லெட்டர் என்ன வரும்னு தெரியும்னா நம்ம -2. ஓகேவா? 2வது லெட்டர் பிக்கு அடுத்தது ரிவர்ஸில் 2வது லெட்டர் என்னென்னு பாருங்கள். அப்போ என் அப்படிங்கிற லெட்டர் கிடைக்க போகுது. ஓகேவா? என். ஓகே, நமக்கு ஆப்ஷனில் வந்து என் அப்படிங்கிறது வந்து 2 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இப்போ வந்து என் அப்படிங்கிறது இதில் வந்து ஆப்ஷனில் வந்து நமக்கு எஸ் வருமா டி வருமா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து சேமாக தான் இருக்குது. அப்போது லாஸ்ட்டில் உள்ள ஏக்கு அப்புறம் டி அப்படிங்கிறது இருக்குது, டிக்கு அப்புறம் ஜி அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளோ நம்ம எழுதி கண்டுபிடிச்சோம்னா இப்போ வந்து எழுதாமல் என்ன லெட்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போமா. ஏக்கு அப்புறம் டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ஏலேருந்து டி அப்படிங்கிறது +3 லெட்டர். ஓகேவா? அடுத்தது வந்து என்னது? டியிலேருந்து ஜி. ஜிக்கு வந்து எத்தனை லெட்டர் பாருங்கள். 1 2 3 +3 தான். அடுத்த ஜியிலேருந்து வந்து ஜே அப்படிங்கிறது +3. 1 2 3 லெட்டர் தான். அப்போ எல்லாமே 3 தான் போய்ட்டுருக்கு. ஜேலேருந்து எம்மும் பாருங்கள் 1 2 3 தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ பியிலேருந்து +3 அப்படிங்கிறத பார்ப்போமா. பின்னு இருக்குது 1 2 3. ஓகேவா? எஸ் அப்படிங்கிற லெட்டர் வந்து கிடைக்கப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? NS அப்படிங்கிற ஆன்சர் வந்து N2676S அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இதில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். ஆனால் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏன்னா இதில் வந்து ஆப்ஷன் வச்சு இந்த ஆப்ஷன் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் நம்ம நம்பர்ஸ் எப்படி வந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவேளை ஒரே சேம் ஆப்ஷன் ஒரே லெட்டர்ஸ் கொடுத்துட்டு நம்பர்ஸ் வந்து வேறு ஒரே இதில் எஸ் கொடுத்து
இல்லை நம்பர்ஸ் வந்து வேறு வேறு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்பர் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, இதில் வந்து 1 அடுத்து வந்து 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2க்கு அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6. இது வந்து வெறும் 44ல் 445. ஓகேவா, 445. ஓகேவா, இதில் வந்து கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க 445 அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து 6க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது 12. 6க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 88, 88க்கு அப்புறம் வந்து 445 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த 1 அப்படிங்கிறது இருக்குது. இதில் இந்த 1 அப்புறமா இந்த 2 எப்படி வரும், 1 கூட எதை வந்து இது பண்ணால் இப்போ 1 2 பெருக்கா கண்டிப்பாக இப்போ 1 2 பெருக்கும் போச்சு நமக்கு 2 வருது. அப்போ 3 6 பெருக்க நமக்கு 6 வருது. அப்புறம் அடுத்து நம்ம என்ன பெருப்போம் 6 4 24. ஒரே ஒரு கொஷினில் 2 மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து 445 இதில் வந்து 21 வரும். ஓகேவா, 21 இந்த ஒரு கொஷினை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸ் எதுவுமே சேஞ்ச் கிடையாது, நம்பர்ஸ் மட்டும். இதில் 12க்கு பதிலாக 21. ஓகேவா, நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் 44 கிடையாது, 445 இந்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து 21 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, 21 வேறு ஒன்றும் இதில் மிஸ்டேக் கிடையாது. 21 அப்படிங்கிறது வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ 6 4 24 வரணும். அப்போ கண்டிப்பாக இந்த ரூல் கிடையாது. ஓகேவா, அதாவது நம்ம ஃபஸ்ட் எடுத்தால் நம்ம இப்படி தானே செய்வோம். ஓகேவா, எதை பெருக்கினா எது வரும் அப்படின்னு. அப்போ இந்த ரூல் இல்லை. அப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து செய்ய முடியாது. ஓகே, அப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 தான் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த 1 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 1 பெருக்கினா 1 தான் கிடைக்கும். ஸோ 1 பெருக்கி ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 அப்படிங்கிறது கிடைக்குமா. அதாவது 1 பெருக்கி நமக்கு வந்து 1 கிடைக்குது. ஓகேவா, அடுத்து 1 நம்ம பெருக்கி ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ண முடிச்சு நமக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்குமா. அடுத்தது பாருங்கள், இந்த 2 இருக்குது. ஓகேவா, அந்த 2 தான் பெருக்க போகிறோம். 2 பெருக்குங்க. ஓகேவா, அடுத்த 2 பெருக்கி 2 வந்து ஆட் பண்ணுங்கள். 2 4 ப்ளஸ் 2. ஓகே, ப்ளஸ் 2 2 4 6 அப்படிங்கிறது கிடைக்கும். 2 4 4 ப்ளஸ் 2 6. அடுத்து நம்ம என்ன செய்யணும், 6ஐயும் நமக்கு ஓகேவா கிடைக்கிற நம்பரை வந்து ஃபஸ்ட்டில் போடுதோம். ஓகேவா, கிடைக்கிற நம்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போடுதோம். அது கூட வந்து இப்போ 1 + 1 அடுத்து 2 + 2 அடுத்து நமக்கு என்ன வரும் 3 + 3 அப்படிங்கிறத போகிறப்போம். ஓகேவா, அப்போ 6 3 18. 18ஐயும் 3 கூட்டினா நமக்கு என்னது வருது 21. ஓகேவா, அடுத்த ரெட்டு வந்து கிடைக்கிது. ஓகே, 21. அடுத்து நம்ம கிடைக்கிற நம்பரை ஃபஸ்ட் போடுதோம். ஓகேவா, அடுத்து கிடைச்ச நம்பரை ஃபஸ்ட் போடுதோம். இன்ட்டு 4 + 4 அப்படிங்கிறத போட போகிறோம். ஓகேவா, இப்படியே ஆர்டர் பை 1 + 1 2 + 2 3 + 3 அடுத்து 4 + 4. அப்போ 21. ஒரு நாள் 4 2 4 8 84 கிடைக்கும். 84 4ஐயும் கூட்டினா எத்தனை வரும் 88 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அப்போ 88 இன்ட்டு 5 + 5. ஓகேவா, 88 5ஐயும் வந்து நம்ம பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 8 5 40 மீதி 4 இருக்குது 8 5 40 440 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 440 + 5 வந்து நமக்கு 445 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்போ 445 இன்ட்டு 6 + 6. ஓகேவா, அந்த மாதிரி நமக்கு கூட்டிகிட்டே வர 1 + 1 அடுத்த 2 ப்ளஸ் கிடைக்கிற நம்பர் கூட வந்து 2 + 2 3 + 3 4 + 4 5 + 5 அடுத்து 6 + 6 அப்படிங்கும் போச்சில் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்னா 2676 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். 2676 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா, இதை பெருக்கி பாருங்கள் 2676 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும். ஓகேவா, நம்பர்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சா. ஓகேவா, அதனால் நமக்கு வந்து இதில் வந்து நம்பர்ஸில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இந்த சம்மில். இருந்தாலும் நமக்கு ஒரு வேளை நம்பர்ஸ் வந்து சேமாக கொடுத்துட்டு இதையும் ஒரு S கொடுத்துருக்கு, இதில் ஒரு 17 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த கொஸ்டினில் மட்டும் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் மாற்றிக்கோங்க. 12க்கு பதிலாக 21 இதில் வெறும் 44 இருக்கும் 445. ஓகேவா, 7வது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. W வந்து 144 அடுத்த கொஸ்டின் மார்க்கு கமா S வந்து 100 கமா Q வந்து 81 O வந்து 64. இவ்வளோ நேரம் நமக்கு லாஸ்ட்டில் உள்ள உறுப்பு தான் இப்போ நினைப்போம். இது வந்து ஊடையில் இருக்கிற உறுப்பு வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். W அப்படிங்கிறது வந்து 144 கமா கொஸ்டின் மார்க் அடுத்தது S 100 அடுத்து வந்து Q வந்து நமக்கு என்னது 81 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. O வந்து நமக்கு 64 அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லாமே இதை பார்க்க முடிச்சா என்ன தெரியுது ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஓகேவா, இப்போ இதோடைய இப்போ 144 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது 12 ஸ்கொயர் தான் நம்ம 144 போம். 10 அப்படிங்கிறது 100 அப்படிங்கிறது 10ஓட ஸ்கொயரை சொல்லுவோம். 9ஓட ஸ்கொயர் தான் 81, 8ஓட ஸ்கொயர் தான் 64. ஓகேவா, நம்ம இப்போ வந்து நம்ம டபிள்யூட மதிப்பு எஸ்ஸோட நமக்கு டபிள்யூ ஏபிசிடி அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் டபிள்யூ வந்து எத்தனாவது எழுத்து எஸ் வந்து எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஏபிசிடி வந்து எழுதி நம்பர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, அதில் டபிள்யூ அப்படிங்கிறது வந்து என்னது நமக்கு எத்தனாவது உறுப்பு
23வது லெட்டர் ஓகேவா. அப்போது 23வது லெட்டர் நமக்கு இப்போ இந்த கொஸ்டின் மார்க் தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கணும் ஓகேவா. எஸ் அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர், 19வது லெட்டர் ஓகேவா, 19. ஓகே, அடுத்து கியூ அப்படிங்கிறது நமக்கு இது எத்தனாவது லெட்டர், கியூ அப்படிங்கிறது வந்து நமக்கு 17வது லெட்டர். ஓ அப்படிங்கிறது நமக்கு இதில் எத்தனாவது லெட்டர், ஓ அப்படிங்கிறது 15வது லெட்டர் ஓகேவா. இங்கே இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி நம்பர்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா, ரிவர்ஸில் ஓகேவா. இது வந்து எத்தனாவது, இதுவே நீங்கள் ஏபிசிடி டபிள்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு பாராமல் 23வது லெட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு போடலாம். ஏபிசிடி எழுத வந்து தேவை கிடையாது ஓகேவா. அதனால் ஏபிசிடி படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. டபிள்யூ அப்படிங்கிறது 23வது லெட்டர் அப்படிங்கிற மாதிரி, ஏனா 1வது லெட்டர், எஸ்னா 19வது லெட்டர், ஜேனா 10வது லெட்டர் அப்படிங்கிறத படிச்சுட்டுருக்கோங்க ஓகேவா. ஓகே, இப்போ 23 பாருங்கள். இப்போ இது வந்து 15, 17, 19. அடுத்தது நமக்கு இந்த கொஷின் மார்க்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த 23 ஓகேவா, ஓவர் லெட்டர். அப்போது நமக்கு இங்கே என்ன வரும், நமக்கு வந்து இங்கே பாருங்கள் 12, 10, 9, 8 ஓகேவா. 8, 9, 10. அடுத்தது இதில் கண்டிப்பாக நமக்கு 11 ஸ்கொயர் தான் மதிப்பு வரணும். அப்போ 11 ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது 121 அப்படிங்கிறதா வரும் ஓகேவா. அப்படியே இங்கேருந்து பாருங்கள் 12, 11, 10 ஓகேவா. 8, 9, 10. இதோட ஸ்கொயர் வேல்யூ எல்லாமே இது 12ஓட ஸ்கொயர், இது வந்து 10ஓட ஸ்கொயர், இது 9ஓட ஸ்கொயர், இது 8ஓட ஸ்கொயர். ஊடையில் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு, 11 ஸ்கொயர் தான் மிஸ் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக 121. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த லெட்டர் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது பாருங்கள் 15, 17, 19. அடுத்து 23 அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. 15, 17, 19. 19க்கு அப்புறம் உள்ள ஒற்றைப்படை எண் வந்து என்னது நமக்கு 21. அடுத்த லெட்டர் தான் நமக்கு 23வது லெட்டர் ஓகேவா. அப்போ விடுபட்டிருக்க எழுத்தோடைய உறுப்பு வந்து 21வது லெட்டர் ஓகே. அப்போ நமக்கு 21வது உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு என்னது, யூ ஓகேவா. ஆன்சர் வந்து நமக்கு யூ. அப்போ யூ 121. 21வது உறுப்பு ஆன்சர் வந்து ஏ ஓகேவா. 21வது லெட்டர் வந்து நமக்கு யூ. 22 வந்து வி, டபிள்யூ வந்து 23வது லெட்டர் ஓகேவா. விடுபட்ட உறுப்பு வந்து யூ 121. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து 7 சம் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா உள்ள கிளாஸ் வந்து அதாவது ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருவோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ரிமைனிங் 8வது சம்லேருந்து நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா. ஏன்னா வந்து வீடியோ வந்து அதாவது டைமிங் வந்து ரொம்ப 1.5 மணி நேரம் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஒரே வீடியோவில் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இந்த அடுத்த வீடியோ இப்போ நீங்கள் இதை முடித்த உடனே உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நீங்கள் இதை பார்த்து முடிச்ச உடனே அதுக்குள்ளே வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கன்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இதுமாதிரி நம்மளுடைய கிளாஸில் வந்து யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேட்டுட்டு கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா.